மீகாள். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடிப்போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டுத்தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீர் இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போக விடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். சவுல் தாவீதுக்கு விரோதமாக இன்னும் தீங்கு நினைக்கிறார். சவுல் தன்னுடைய ஈட்டியினாலே தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தார். ஆனால் தாவீதோ சடுதியாய் விலகினதினால் ஈட்டிக்கு தப்பித்தார். சவுல் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீது அன்று ராத்திரியே ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொள்கிறார். சவுல் தன்னுடைய சேவகரிடம் தப்பி ஓடிப்போன தாவீதை கொன்று போடுமாறு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவரை கொன்று போடும்படிக்கு சவுல் தாவீதின் வீட்டிற்கு சேவகரை அனுப்புகிறார். இந்த சேவகர்கள் இரவிலே தாவீதின் வீட்டிற்கு போக வேண்டும். விடியும் வரையிலும் அவருடைய வீட்டின் வாசலில் காத்திருக்க வேண்டும். அதிகாலையிலே தாவீது தன்னுடைய வீட்டின் கதவை திறந்து வெளியே வரும்போது சவுலின் சேவகர் தாவீதை கொன்று போட வேண்டும். இதுவே சவுலின் சதித்திட்டம். தாவீது இந்த ஆபத்திலிருந்து கர்த்தருடைய கிருபையினால் தப்பித்துக் கொள்கிறார். தாவீது அற்புதமாக விடுவிக்கப்படுகிறார். தாவீதின் மனைவியாகிய மீகாள் தாவீதுக்கு உதவி செய்கிறாள். மீகாள் தாவீதுக்கு கன்னியாய் இருப்பாள் என்று எதிர்பார்த்து சவுல் மீகாளை தாவீதுக்கு மனைவியாக கொடுத்தார். ஆனால் மீகாளோ தாவீதுக்கு உதவியாய் இருக்கிறாள். அவள் தாவீதை பாதுகாக்கிறாள். சவுலின் சதி ஆலோசனை மீகாளுக்கு தெரிந்திருக்கிறது. சவுல் தாவீதின் மீது கோபமாய் இருக்கிறார் என்பதும் அவர் தாவீதை கொன்று போட சதித்திட்டம் போடுகிறார் என்பதும் மீகாளுக்கு தெரிந்திருக்கிறது. மீகாள் சவுலையும் சவுலின் சதி திட்டத்தையும் சந்தேகப்படுகிறாள். தாவீதை பாதுகாப்பதற்கு தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து மீகாள் ஒரு சில காரியங்களை செய்கிறாள். சவுலின் சதி திட்டத்தை தாவீதுக்கு அவருடைய மனைவியாகிய மீகாள் அறிவிக்கிறாள். நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லுகிறாள். சவுல் தாவீதின் மீது ஈட்டியை எறிந்தார். அவன் எறிந்த ஈட்டி சுவரில் பட்டது. தாவீது தப்பித்துக் கொண்டார். ஆனாலும் சவுல் தாவீதை விடவில்லை. அவருடைய வீட்டில் போய் அவரை கொன்று போடும்படி மறுநாள் காலமே சவுல் தன் சேவகரை அங்கு அனுப்பினார். மீகாள் சவுலின் குமாரத்தி, தாவீதின் மனைவி. தன் தகப்பனுடைய திட்டம் அவளுக்கு நன்றாய் தெரியும். ஆகையினால் மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். தாவீது தப்பி ஓடிப்போனார். தாவீது ஒரு யுரன். அவர் ஒரு பராக்கிரமசாலி. அவருக்கு பட்டயம் பிடித்து யுத்தம் பண்ண தெரியும். மீகாளோ தாவீதை தப்பி ஓடும்படியாக சொல்லுகிறாள். தாவீது தப்பி ஓட வேண்டிய அவசியமில்லை. தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவருக்கு தெரியும். கோலியாத்தை கொன்று போட்ட தாவீது சவுலின் சேவகரையும் கொன்று போடுவார். ஆனாலும் தாவீது தன் மனைவியின் ஆலோசனைக்கும் செவி கொடுக்கிறார். மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கி விடுகிறாள். தாவீது தப்பி ஓடிப்போகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் ஜன்னல் வழியாய் தப்புவித்த ஒரு சில சம்பவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: எரிகோவில் இருந்து வேவுக்காரர்கள், சவுலிடமிருந்து தாவீது, அரேத்தே ராஜாவிடமிருந்து பவுல். சவுலின் சேவகர் தாவீதின் வீட்டிற்கு வெளியே அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மீகாளோ தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டு அவர் தப்பி ஓட உதவி செய்கிறாள்.
சவுலின் சேவகர் தன் வீட்டிற்குள்ளே பிரவேசித்து தாவீதை தேடுவார்கள் என்பது மீகாளுக்கு தெரியும். ஆகையினால் மீகாள் ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடிவிடுகிறாள். சுரூபம் என்பது ஒரு தெராபியமாக இருக்கலாம். இது மனுஷனுடைய ரூபத்தை போல் இருந்திருக்க வேண்டும். ஒருவன் கட்டிலில் படுத்திருப்பது போன்று மீகாள் இந்த சுரூபத்தை படுக்க வைத்தாள். தெராபீம் என்பது சிறிய சுரூபங்கள் மட்டுமல்ல, அது ஆள் உயர சுரூபமாகவும் இருக்கலாம். தலைமாட்டு என்பது தலையணை போன்றது. மீகாளின் பாவங்களை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஏமாற்றுதல், சேவகரிடம் பொய் கூறுதல், சவுலிடம் தாவீதை பற்றி பொய் கூறுதல், தன் புருஷனை தன் இருதயத்தில் தூஷித்தல். மீகாள் செய்த இந்த தவற்றின் நிமித்தமாக அவளுக்கு புத்திர சந்தானம் எதுவும் இல்லை. காலை பொழுதிலே மீகாள் தன் வீட்டு கதவை திறக்கிறாள். வீட்டிலே தாவீது இல்லை. வீட்டிற்கு வெளியே சவுலின் சேவகர் இருக்கிறார்கள். வீட்டின் கதவு திறக்கப்பட்ட போது சவுலின் சேவகர் தாவீதை பற்றி கேட்கிறார்கள். மீகாள் அவர்களிடம் தாவீது வியாதியாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறாள். சவுலின் சேவகர் தாவீது வியாதியாய் இருப்பதை கேள்விப்பட்டு சவுலிடத்தில் போய் இந்த விபரத்தை சொல்லுகிறார்கள். சவுலோ தன் சேவகரை தாவீதை பார்க்கிறதற்கு மறுபடியும் அனுப்புகிறார். தாவீதை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவரை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சவுல் தன் சேவகருக்கு சொல்லுகிறார். சவுலின் சேவகர் தாவீதின் வீட்டிற்குள்ளே வந்து தாவீதை தேடுகிறார்கள். ஆனால் அவர்களால் தாவீதை பார்க்க முடியவில்லை. சேவகர் வீட்டிற்கு வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டுத்தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க காண்கிறார்கள். தாவீதின் வீட்டிலே கட்டிலில் அவர் படுத்திருப்பது போல தெரிகிறது. ஆனால் அதிலே தாவீது இல்லை. மீகாள் ஒரு சுரூபத்தை கட்டிலின் மேல் வைத்து வெள்ளாட்டுத் தோலை அதன் தலைமாட்டில் வைக்கிறாள். வெள்ளாட்டுத் தோல் தாவீதின் முடிக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதை பார்க்கும்போது அங்கே தாவீது படுத்திருப்பது போல தெரிகிறது. ஆனாலும் சவுலின் சேவகர் கட்டிலில் தாவீது படுத்திருக்கவில்லை என்பதையும் கட்டிலின் மேல் ஒரு சுரூபம் இருப்பதையும் காண்கிறார்கள். தாங்கள் கண்டதை சவுலுக்கு சொல்லுகிறார்கள். சவுலுக்கு தாவீதின் மேல் கோபம் உண்டானது போல இப்போது தன் குமாரத்தியாகிய மீகாள் மேலும் கோபம் உண்டாயிற்று. சவுல் மீகாளை நோக்கி, நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று கேட்கிறார். அதற்கு மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்று சொல்லுகிறாள். தாவீது தான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீகாளை அச்சுறுத்தவில்லை. மீகாளே அவர் தப்பிக்க உதவி புரிந்தாள்.